ஜோதா, இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் உங்களைத்தான் காண வந்தேன். பிறகு ஏன் கண்ணாடியை பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? ஜோதா, எங்கே செல்கிறாய்? பார்த்தீர்களா, விடிந்து விட்டது. நம் காதல் நினைவு சின்னத்தை பார்க்க அனைவரும் வந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் அனைவரும் நம் காதலை நினைவுபடுத்திக் கொள்வார்கள். சிலர் நம் காதலை பற்றி பேசுவார்கள், சிலர் அதை கேட்பார்கள். 400 ஆண்டுகள் கடந்து விட்டன. இத்தனை ஆண்டுகளில் அனைத்தும் மாறிவிட்டதல்லவா? வாழ்க்கையை வாழும் விதம் எவ்வளவோ மாறிவிட்டது. ஆனால் ஜோதா அக்பரின் காதல் மட்டும் மாறவே இல்லை. இந்த காதல் கதையின் சாட்சியான சூரியன் கூட மாறவே இல்லை. 400 வருடங்களுக்கு பிறகும் நம் காதல் கதையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் நடந்தது என்ன என்பது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஏனென்றால் நாம் இருவருமே ஜலால். இந்த ஜலாலுக்கு ஒரே ஒரு நிறம் மட்டும்தான் தெரிந்தது, ஒரே ஒரு நிறம்தான் புரிந்தது. அந்த நிறம்தான் ரத்தம். இந்த கதை ஒரு 15 வயது சிறுவனின் வாழ் அதன் உரையை விட்டு வெளியே வந்தபோது ஆரம்பமானது. அவனது வாழ் ரத்தத்தை சுவைக்க ஆரம்பித்தது, யுத்தத்தை கற்றுக் கொடுத்தது. இறுதி வாய்ப்பளிக்கிறேன். வாழ வேண்டுமா, சாக வேண்டுமா? வாழ வேண்டும். இங்கிருந்து ஓடிவிடு. தவறான இடத்தில் குறிவைத்து விட்டால் ஜலாலுக்கு இதயமே கிடையாது. எந்த ஜலாலிடம் இதயம் இருக்கிறதோ அவனுக்கு வெற்றியும் கிடைக்காது, உயிரும் இருக்காது. மரணம்தான், கொடூரமான மரணம்.
இவனது இரு விழிகளையும் பறித்து இவனது தலையை மட்டும் அவன் அரசனிடம் அனுப்புங்கள். இதையும் கூறுங்கள், இவனது இடது கண்ணில் ஜலாலின் வெற்றியும் பிறகு அவனது வலது கண்ணில் அந்த ராஜாவின் தோல்வியையும் தெரிவதை தவறாமல் பார்க்கச் சொல்லுங்கள். எவராக இருந்தாலும் இந்த ஜலாலுக்கு அடிபணிந்துதான் ஆக வேண்டும். அதோடு இதையும் கேளுங்கள், இது ஜலாலின் பரிசு, இது ஜலாலின் கனவு. பாரதத்தின் காற்றில் ஜலாலின் பராக்கிரமங்கள் பரவ ஆரம்பித்தது. பெஹரம் கான் ஒரு 15 வயது சிறுவனை பாயும் புலியாக மாற்றிவிட்டான். நீ ஒரு வீரன் ஜலால். வெற்றிதான் உனது லட்சியம். இந்த வாள்தான் உன்னுடைய நண்பன். இந்த ராஜ்யம்தான் உனது ரத்தம். மக்கள் மனதில் இருக்கும் பயம்தான் உனது பலம். இந்த நாட்டை அடிபணியவை பாரதத்தின் தலையெழுத்தையே மாற்றி எழுதிவிடு. வாள் ஜலாலுடையதாக இருந்தாலும் அதை செயல்படுத்தியது பெஹரம் கான் தான். முகம் ஜலாலுடையதாக இருந்தாலும் சிந்தனை பெஹரம் கானுடையது. ஒரு வீரனின் நெஞ்சில் ஈரம் இருக்காது என்று ஜலாலுக்கு சொல்லிக் கொடுத்ததே இந்த பெஹரம் கான் தான். பதவியையும் பலத்தையும் விரும்பிய பெஹரம் கான் ஜலாலுக்கு அதை பாடமாக புகட்டி வழி நடத்தினான். கேள்வி ஏதும் கேட்காமல் ஜலால் அவன் காட்டிய வழியில் நடந்தான். பாரதத்தின் ஒவ்வொரு அங்குலத்தையும் ஆள வேண்டும் என்று துடித்தான். ஜலாலின் இந்த சிந்தனைகளுக்கு சிறகுகள் கொடுத்த மந்திரி பெஹரம் கான் ஜலாலை முழுமையாக தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான். என்ன செய்கிறீர்கள் கான் பாபா? நான் உனது வெற்றியின் இந்த கொண்டாட்டத்தை எனது ரத்தத்தை கொண்டு துவக்குகிறேன். வேண்டாம் கான் பாபா, தங்கள் ரத்தம் முகலாயர்களுக்கு மிகவும் முக்கியமானது. இந்த சிறிய வெற்றிக்காக நீங்கள் அதை வீணாக்க கூடாது. பாரதத்தை முழுமையாக ஆள வேண்டும் என்று ஜலால் கனவு கண்டு கொண்டிருந்தான். பெஹரம் கானின் படிப்பினைகள் ஜலாலின் ரத்தத்தில் விஷத்தை பாய்ச்சியது. அதனால் அவன் சக்கரவர்த்தியானான். அதே நேரம் கொடூர மனிதனாகவும் மாறினான். அவன் சிந்தனையில் மனிதாபிமானம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இப்போது அவன் ஜலால் அல்ல, ஜல்லால், அதாவது ராட்சசன் என்று அழைக்கப்பட்டான். காலப்போக்கில் ஜலாலின் கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டே இருந்தன. மிக சுலபமாக தனது இலக்கை நெருங்கிக் கொண்டிருந்தான். இவ்வாறு அவன் பாத்ஷா ஜலாலுதீன் முகமதாக மாறினான். ஜலாலின் பெயரை உச்சரிக்காத உதடுகளே இல்லை. அவனை பற்றி கதைகள் உருவாகின. யானைகளை வளர்ப்பதில் விருப்பம் கொண்ட ஜலாலின் சக்தி யானைகளைப் போல் வளர்ந்து கொண்டிருந்தது. இன்னொரு புறம் தேசம் முழுவதும் குழப்பமும் கலவரமும் நிலவியது. மேற்கு பகுதியில் தனிப்பட்ட விரோதம் காரணமாக ராஜபுத்திர மன்னர்களுக்கிடையே விரிசல் உண்டாகியது. ஒருபுறம் சூரியன் உதித்துக் கொண்டிருந்தது, மறுபுறம் அஸ்தமனமாகிக் கொண்டிருந்தது. விவாதங்கள் அதிகரித்துக் கொண்டிருந்தன. அனைவரின் கைகளும் வாளை நோக்கியே சென்றது. கேள்விகளுக்கு பதிலாக கேள்விகளே எழுந்தன. விவாதத்தின் முடிவில் வீரமான ராஜபுத்திரர்களும் கைகழுவி விட்டு சென்றனர். மிகவும் குழப்பத்தில் இருந்த இந்த ராஜபுத்திரர்களுக்கு அவர்களுடைய ஆயுத கிடங்கில் அக்பரின் கொடூரமான மனதை கரைக்கக்கூடிய அஸ்திரம் ஒன்று இருப்பது தெரியாமல் போனது. அந்த அஸ்திரத்தின் பெயர்தான் ஜோதா. சுட்டெரிக்கும் பாலைவன மணலில் எழுதப்பட்ட கவிதைதான் இந்த ஜோதா. சிலர் அவளை ஹர்கா பாய் என்று அழைத்தனர், சிலர் அவளை கச்சுவாஹா ராஜகுமாரி என்று அழைத்தனர்.
ஆனால் நமது இந்த கதையில் நாம் அவளை ஜோதா என்ற பெயரால் அழைப்போம். ஒருபுறம் கொடூரமும் இருட்டும் நிலவியது, மறுபுறம் கருணையின் ஒளி வீசியது. எங்கே போகிறாய்? ஓடாதே. ஜோதா 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 நில்லுங்கள், வேண்டாம் ஜோதா, ஜோதா ஓடுவதை கேளுங்கள், சொல்வதை கேளுங்கள் ஜோதா, சற்று பொறுமையாக ஓடுங்கள் ஜோதா. அரண்மனை கதவை மூடுங்கள். ஜோதா, ஜோதா முக்காடு விழுந்து விட்டது. ஜோதா ஓடாதே, நில். ஜோதா ஜோதா, என்ன காரியம் செய்தாய்? உனக்கு தெரியாது இதுவரை எந்த ராஜகுமாரியும் அனுமதியின்றி ராஜ்மகளை தாண்டி வெளியே பாதம் வைத்ததில்லை என்று. ஒரு ராஜகுமாரி அரண்மனையை விட்டு இப்படியா ஓடி வருவது? அதுவும் இத்தனை ஆண்களுக்கு முன்பாக, தலையில் முக்காடு கூட இல்லாமல். இன்னொரு உயிர் போவதை பார்த்து கொண்டிருப்பது மட்டும் ராஜா பஹர்மலின் மகளுக்கு அழகான செயலா? ஜோதா, நீ ஒரு ராஜபுத்திர வீரனின் மகள் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு வீரனின் இதயத்தில் இரக்கம் இருக்காதா? இருக்காது. ஏனென்றால் அவன் எதிரியை எதிர்கொள்ளும் போது ஒரு வினாடியும் சிந்திக்கலாகாது. உங்கள் எதிரிகளை ஏன் கொல்கிறீர்கள்? ஏனென்றால் ஆமீரை பாதுகாப்பது எனது கடமை. ஏன்? ஏனென்றால் ஆமீரை நான் உயிரை விடவும் நேசிக்கிறேன். ஆனால் தந்தையே, இதயம் இருப்பவர்கள் தானே மற்றவர்களை நேசிக்க முடியும். இனியும் இவ்வாறு சொல்லாதீர்கள், போர் வீரனுக்கு இதயம் இல்லை என்று. அம்மா ஒன்று சொல்ல இருக்கிறார்கள், எந்த ராஜா மண்ணுக்கு ஆசைப்படுகிறாரோ அவர் மண்ணுக்கே இரையாகி விடுவார் என்று. ஆனால் எந்த ராஜா அன்பால் ஆட்சி செய்கிறாரோ அவர் என்றும் மக்கள் மனதில் நிலைப்பாராம். அதனால் இத்தோடு உங்கள் கோபம் பறந்து விட்டது. இப்பொழுது என்னவாயிற்று? பாருங்கள், உங்கள் ஆசை மகள் என்ன செய்திருக்கிறாள் என்று பாருங்கள். என்ன செய்தாள்? நான் ஆசையாக எடுத்த நகைகளை அவள் அணிந்து கொண்டாள். அட, இது உனக்கு பிடித்த நகை என்று எனக்கு தெரியவே தெரியாது. இப்பொழுதே கழட்டி விடுகிறேன். தேவையில்லை, உன் பரிவெல்லாம் எனக்கு தேவையில்லை. சுகன்யா, நகைகள் உடையோடு சேர்ந்திருந்ததால் என்னுடையது என்று நினைத்து விட்டேன். இன்று இவளின் பிறந்த நாள், அணிந்து கொள்ளட்டும், விடு. நீங்கள் எப்பொழுதும் இவ்வாறே செய்கிறீர்கள். இவள் பெரியவள் என்பதால் அழகான நகைகளை இவளே வைத்துக் கொள்கிறாள். ஆனால் நான் சிறியவள் என்பதால்? நீ சிறியவள் மட்டுமல்ல, வேறொரு தாய் தந்தைக்கு பிறந்தவள். உண்மையை உனக்கு சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோவிலுக்கு செல்லும் வழியில்தான் உன்னை கண்டெடுத்தார்கள். அதனால் நம் இருவருக்கும் இடையில் வித்தியாசம் பார்ப்பார்கள் அல்லவா? என்ன, அப்படித்தானே? பார்த்தீர்களாமா, தாங்கள் எப்பொழுதும் அவள் பக்கம் தான் இருப்பீர்கள். நான் கோபமாக இருக்கிறேன், என்னிடம் யாரும் பேச வேண்டாம். சரி சரி, கோவப்படாதே. நான் உனக்கு இதைவிட சிறந்ததாக தருகிறேன், சரியா? உங்கள் சண்டையை இத்தோடு நிறுத்திவிட்டு இருவரும் கீழே இறங்கி வாருங்கள். துலாபாரத்திற்கு நேரமாகிவிட்டது. நான் அந்த அம்பாளிடம் ஒன்றுதான் வேண்டிக் கொள்ளப் போகிறேன். நீ திருமணம் செய்து கொண்டு இங்கிருந்து சீக்கிரம் செல்ல வேண்டும், அவ்வளவுதான். நீயும் தான். உனக்கு வரப்போகும் கணவன் ஒன்று வீரனாக இருக்க மாட்டான். மிகவும் குண்டாக, உடல் பெருத்து, பெரிய பூசணிக்காய் போல் இருக்க போகிறான்.
உனக்கு வரப்போகும் கணவன் மிகவும் ஒல்லியாகவும் பலவீனமாகவும் இருப்பான். எனக்கு வரும் கோபத்திற்கு உன்னை அந்த முகலாயர் சேனைப்பது தூக்கி சென்று விட வேண்டும். சுகன்யா, இன்னொரு முறை இவ்வாறு பேசாதே. பேசுவேன் பேசுவேன் பேசுவேன். பெரியவள் என்பதால் அலட்டிக் கொள்ளாதே. என்ன ஜோதா, நான் கொடுத்த உடையை நீ ஏன் அணிந்து கொண்டு வரவில்லை? ஏனென்றால் அது சுகன்யாவுக்கு பிடிக்கவில்லை. சுகன்யா, நீ ஏன் எப்பொழுதும் சண்டையிடுகிறாய்? பரவாயில்லை, விடுங்கள் அம்மா. இது எங்கள் இருவருக்கும் உள்ள பிரச்சனை. வாம்மா. இந்த துலாபார நிகழ்ச்சி அம்மனின் அருளால் நன்றாக நடந்தால் போதும். மைனாவதி, அவள் இங்கு வரப்போகிறாள் என்றதும் என் மனதிற்கு மிகவும் வேதனையாக உள்ளது. யார் வருகிறார்கள் மைனாவதி? சகுனிபாய். அவள் எதை கூறினாலும் அப்படியே நடக்கும் என்று கூறுவாயே, அவளா வருகிறாள்? ஆம், அவள்தான். அவளை யார் இங்கு அழைத்தது? யார் எப்பொழுது கூப்பிட்டாலும் அவள் வரக்கூடியவள் அல்ல. அவள் வருவதையும் தடுக்க முடியாது. ஜோதாவின் எதிர்காலம் பற்றி அவள் தெரிந்து கொண்டிருக்கிறாளாம். இவளின் திருமணம் ஒரு ராஜபுத்திரனோடு அமைந்தால் போதும். போதும் மருமகளே, இதை மட்டும் அவளிடம் கேள், வேறு ஒன்றும் கேட்காதே. அவள் சரியான கருணாக்கக்காரி. அவள் சொல்வது அப்படியே பலித்துவிடும். நீங்கள் கவலையுற வேண்டாம் அத்தை. நம் ஜோதாவிற்கு அப்படி எதுவும் நிகழாது. அனைத்தும் நன்றாக நடக்கும். இப்பொழுதெல்லாம் நீ நெய்யை தான் அதிகமாக உண்கிறாய் போலிருக்கிறது. தராசு கீழே இறங்கவே இல்லை. சுஜாமல் அண்ணா, அது என்ன சுஜாமல்? இது புத்தகம். சம்பிரதாயத்தை நீ மறந்து விட்டாய் என கருதுகிறேன். துலாபாரத்தில் இடப்பட வேண்டியது தங்கமும் வெள்ளியும் மட்டும்தான். எனக்கு தெரியும். அதனால் தான் இதற்கு தங்க முலாம் பூசினேன் சித்தப்பா. பிருத்திவிராஜ் ராசு, ஜோதாவை லட்சுமியாக அமர வைப்பது எனக்கு பிடிக்கவில்லை. அதான் சரஸ்வதியை கொண்டு வந்தேன். பண்டிதரே, இந்த புத்தகத்தை நான் படித்த பிறகு தானம் செய்கிறேன். எனக்கு புரியவில்லை. என் அன்பான தங்கையான உனக்கு தங்கம் வைரத்தை விட புத்தகம் ஏன் பிடித்துள்ளது? இங்கே பாருங்கள் அண்ணா, பெரிய அரசர்கள் கூட இதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வெகு நாட்களாக இந்த புத்தகத்தை படிப்பதற்காக ஏங்கிக் கொண்டிருந்தேன். அது உன் முகத்தை பார்த்தாலே தெரிகிறது. இந்த பிறந்த நாளில் உனக்கு உன் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற இந்த அண்ணனின் அன்பான வாழ்த்துக்கள். அப்படியே ஆகட்டும். தெரியவில்லை, சித்தப்பா என்ன முடிவெடுப்பாரோ. அவருக்கு பிடித்தது எதுவோ அதைத்தான் செய்வார். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. நீங்கள் தான் ஒரே வாரிசு. தங்களுக்கு தான் அனைத்து அதிகாரமும் உண்டு. பாருங்கள், நம் தந்தை தங்களை ஆமீருக்கு அரசராக்கி அரியணையில் அமரச் செய்வார். தெரியுமா மோதிபாய், தந்தை அதற்கு சம்மதித்து விட்டார். எந்த விஷயத்திற்கு? தந்தை எல்லையை தாண்டி உள்ள காளைகாம்பாள் கோவிலுக்கு செல்வதற்கு அனுமதித்து விட்டார். நீ எங்கும் செல்லக்கூடாது ஜோதா. இன்று உன்னுடைய பிறந்த நாள். விருந்தினர்கள் அனைவரும் அரண்மனையில் உள்ளார்கள்.
நீ இல்லை என்றால் என்ன நினைப்பார்கள்? அம்மா, நான் போயே ஆக வேண்டும். பிடிவாதத்திற்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லை என்பது பெண்களுக்கு மட்டும்தானா? எல்லை என்பது எல்லோருக்கும் உள்ளதுதான். ஆனால் பெண்களுக்கோ அது சற்று அதிகம் வேண்டும். நான் கூட உன் தந்தை சொல்தானே கேட்கிறேன். ராஜாவிற்கு பின் பிரஜைகள் தான் போக வேண்டும். ஆனால் ராணியோ ராஜாவுடனேயே இருக்க வேண்டும். ஜோதாவுடன் தர்க்கம் செய்து வெல்ல முடியுமா? மைனாவதி, அவள் போகட்டும் விடு. நல்லது. இவளுக்கு ஜோதா என்பதற்கு பதில் பிடிவாதக்காரி என்று பெயர் வைத்திருக்கலாம். அவளிடம் சொல்லுங்கள். அந்தி சாய்வதற்குள் வர வேண்டும் என்று. ஓ, உன்னுடன் காவலாளிகளும் வருவார்கள். எதை நினைத்து நீ கவலை கொள்கிறாய் மகாராணி? வெகு நாட்கள் கழித்து சகுனிபாய் வருகிறாள். ஜோதாவின் எதிர்காலத்தை கூற என்ன சொல்ல போகிறாளோ தெரியவில்லை. விதி விளையாடப் போகும் விளையாட்டை குறித்து ஜோதாவுக்கும் தெரியாது, மேனாவதிக்கும் தெரியாது. தனது மகள் ஜோதாவின் எதிர்காலம் குறித்து வருந்திக் கொண்டிருந்தாள் மேனாவதி. ஏனென்றால் இன்று ஜோதாவின் எதிர்காலத்தை சகுனிபாய் எடுத்துரைப்பாள். இன்று ஜோதாவின் பிறந்த நாள் மட்டுமல்ல, அவள் மறுபிறப்பு எடுக்கப் போகும் ஒரு நாள். இந்த பயணம் அவளின் எதிர்காலத்தை மாற்றப் போகும் பயணம். இந்த ஒரு நாளை மட்டுமல்ல, வாழ்க்கை முழுவதையும் மாற்றப் போகிறது. ஜோதாவின் கதையினுடைய முதல் பகுதி ஆரம்பிக்கவிருந்தது. இந்த பல்லக்கு அவளை கொண்டு சேர்த்தது கோவிலுக்கு மட்டுமல்ல, அவளுடைய எதிர்காலத்திற்கும் தான். வாருங்கள். இவர்கள் முகலாய படையினர். அம்மன் அணிந்துள்ள நகையினை இவர்கள் கொள்ளையடித்துச் செல்ல வந்திருக்கிறார்கள். இவர்கள் இங்கு வந்ததிலிருந்தே நமது ஆலயங்களின் விக்கிரகங்களில் இருக்கும் நகைகளை கொள்ளையடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எங்கள் உயிரை பற்றி கவலைப்பட வேண்டாம். அம்பாள் நகைகளை காப்பாற்றுங்கள்.
மன்னியுங்கள் இளவரசி, இந்நிலையில் தங்களை தனியாக விட்டு செல்ல இயலாது. என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம், நான் சொல்வதை கேளுங்கள். விலகுங்கள். அம்மா நகைகளை எடுப்பதற்கு விட மாட்டேன். மோதிபாய், நகைகளுடன் சேர்த்து உன்னையும் தூக்கி செல்ல போகிறோம். மோதிபாய், நீங்கள் போய் மோதிபாயை காப்பாற்றுங்கள். இல்லை என்றால் வாளை என்னிடம் கொடுங்கள், நான் செல்கிறேன். என்னை விடுங்கள். தாங்கள் இங்கேயே இருங்கள், நான் சென்று காப்பாற்றுகிறேன். மோதிபாய், என்னை விட்டு விடு. விடு. சீக்கிரம் என்னை வாருங்கள். விட்டு விடு. என்னை விடு. விடு என்னை. வந்தவர்களுக்கு தலைவர் யார்? முகலாய சேனைகளுக்கு தலைவர் ஒருவர்தான், பாட்ஷா ஜலாலுதீன் முகமது.